எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் May 24th and 25th இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 23rd May கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். அதுவும் இந்த வீடியோக்கு அப்புறமா வரும். ஸோ அதனால ரிவிஷன் இதில் இருக்காது. 23rd May பார்க்கறதுனால இதில் ரிவிஷன் இருக்காது கொஸ்டின். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஆல்ரெடி வித்தின் யூ. அதாவது நீங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற எல்லாமே ஆல்ரெடி உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கான குவாட். இப்போ உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சந்தோஷமான பர்சன், நீங்க ஒரு ஃபன்னான பர்சன் அப்படிங்கறதுனாலதான் உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு பாசம் நிறைஞ்சதா இருக்கு உங்க லைஃப் அப்படின்னா நீங்க ஒரு பாசமான பர்சன் அப்படிங்கறதுனாலதான் உங்க லைஃப் அப்படி இருக்கு. இப்போ நீங்க உங்க லைஃப் கவலையா இருக்கு அப்படின்னா நீங்க கவலையை நோக்கி தான் போறீங்க, நீங்க கவலையை தான் இருக்கதான் நினைக்கிறீங்க அப்படிங்கறதுனால தான் நீங்க அப்படி இருக்கு. ஸோ எப்போதுமே லைஃப் நம்மகிட்டேருந்து தான் தொடங்குது, நம்மளை நோக்கி வராது, நம்மகிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க எப்படி இருக்கணும், எப்போதுமே எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே நம்மளுடைய மூடை எப்போதுமே ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல மூடுக்கு வரணும் அப்படிங்கறத நோக்கி தான் உங்களுடைய பயணம் இருக்கணுமே தவிர அதை இன்னும் ஒஸ்டா போகிறதுக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தால் தான் நீங்க அடுத்த வேலையை உங்களால பண்ண முடியும். பேட் மூட்ல சோகமா இருக்கனால டிப்ரெஷன்ல இருக்கனால ஒரு யூஸும் கிடையாது. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை விட்டு வெளியில வர்றதுக்கு நீங்க தான் கால் எடுத்து வைக்கணும். ஸோ உங்ககிட்ட இருந்து தான் உங்களுக்கு தேவையானதுன்னு நீங்க நினைக்கிறது நீங்க எடுக்கிற ஸ்டெப்னால தான் கிடைக்கும். உங்ககிட்ட இருந்து தான் அது கிடைக்கும். சரிங்களா? அது எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஆல்ரெடி வித்தின் யூ. உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க தான் அதை பத்திரமா பாதுகாக்கணும், அதை வெளிக்கொண்டு வரணும். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 24th and 25th May கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தமிழ்நாடு ஸ்கீம் தாய்மானவர் திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஸோ முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக. என்ன ஸ்கீம் இது அப்படின்னு பார்த்தா, இது போன வருஷம் ஆகஸ்ட் மந்த் 12ஆம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா, இப்போ வயது முதிர்ந்த நபர்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு வர முடியாது இல்லையா? ஸோ அதனால ரேஷன் கடையில் உள்ள அவங்களுடைய ரேஷன் கார்டுக்கான பொருட்களை அவங்களுடைய வீட்டுக்கே போய் டோர் டெலிவரி பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த தாய் மாணவர் திட்டம். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் இப்போ போன ஆட்சியில ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த ஆட்சியில இது தொடரும். இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு புகார் எழுந்துச்சு அப்படின்னா அதை மறுசீரமைச்சு அந்த ஸ்கீமை சீரமைச்சு மறுபடியும் அதை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல 27.41 லட்சம் பேர் பயன்படுறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க. இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு புகார் வந்துச்சுன்னா அதை மறுசீரமைச்சு மீண்டும் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறை அமைச்சர் வி காந்திராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பவ்யா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் 100 தொழிற்பூங்காக்கள் அமைத்தல். ஸோ இப்போ 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் பவ்யா திட்டம். இதுக்கு மத்திய அமைச்சரவை ரீசெண்டா தான் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. ஸோ 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, தொழிற்பூங்காக்கள் அப்படிங்கிறது என்னது? இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை இங்க அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லேண்ட் தேவைப்படும், அவங்களுக்கு மின்சார வசதி தேவைப்படும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொருட்களை ஏற்றிட்டு போறதுக்கான ஒரு போக்குவரத்து வசதி அப்படிங்கிறதுலாம் தேவைப்படும், இன்னும் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த வசதிகள்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும் போது அந்த இயந்திரங்களை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போது நீங்க பிளான்ட் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற வகையில. ஸோ அதாவது பிளக் அண்ட் பிளே. இப்போ நீங்க எப்படி அதாவது சார்ஜரை சொருகிட்டீங்க, சுவிட்சை போட்டுட்டீங்கன்னா சார்ஜ் ஏறும்ல, அந்த மாதிரி நீங்க இயந்திரங்களை மட்டும் கொண்டு வாங்க, இங்க ஆல்ரெடி எல்லா உள்கட்டமைப்பும் நாங்க பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற வகையில தான் தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படுது. மின்சார வசதி, போக்குவரத்து வசதி, எல்லா வசதியுமே அந்த இடத்துல கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க இயந்திரங்களோட இங்க இறங்கி ஒரு தொழிற்சாலை அமைச்சு இங்க வேலை வாய்ப்பை வழங்கி அந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சு நீங்க ஏற்றுமதி பண்ணீங்கன்னா இங்க ப்ரொடியூஸ் பண்ணி வித்தீங்கனாலே போதும் அப்படிங்கிற வகையில தான் தொழிற்பூங்காக்கள் அப்படிங்கறது அமைக்கிறாங்க. 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கிற வகையில பவ்யா அப்படிங்கிற திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. 6 இயர்க்கான ஸ்கீம் இது. 6 இயர் அப்படின்னா 2026 to 27 இந்த வருஷம் தான் இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. அதுல 2031 to 32 வரைக்கும் 6 இயருக்கு இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படும். ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு தனியார் நிறுவனமும் இணைஞ்சு பங்களிப்போட 2 பேரும் பார்ட்னர்ஷிப்போட இதை செயல்படுத்தலாம். அப்படி செயல்படுத்தும் போது 100 ஏக்கர்ல இருந்து 1000 ஏக்கர் பரப்பளவுல இந்த தொழிற்பூங்காக்களை அவங்க அமைக்கலாம். அப்படி அமைக்கும் போது மத்திய அரசு ஒரு ஏக்கருக்கு 100 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி உதவியானது வழங்கும். எதுக்காக? இங்க உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக 1 கோடி ரூபாய், ஒரு ஏக்கருக்கு 1 கோடின்னு சொல்லிட்டு நிதி உதவியை வழங்குவாங்க.
அதான் வந்து இந்த பவ்யா திட்டம். பவ்யானதோட ஃபில் ஃபார்ம் வந்து பாரத் ஆத்யோகிக் விகாஸ் யோஜனா. பாரத் ஆத்யோகிக் விகாஸ் யோஜனா. 100லேருந்து 1000 ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த தொழில் பூங்காக்கள் அமைக்கலாம். 100 தொழில் பூங்காக்கள் அமைக்கிறதுக்கு தான் பிளான். இப்போ 50 புதிய தொழில் பூங்காக்கள் அமைக்கிறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். 100 உலக தரத்துல தொழில் பூங்காக்கள் அமைக்கணும். முதல் கட்டமா 50 அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 33,660 கோடி நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதை யார் செயல்படுத்துறா அப்படின்னா DPIIT, அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு, நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NICDC, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இதை செயல்படுத்துறாங்க. ஸோ 1 கோடி வரைக்கும் நிதி உதவியானது உள்கட்டமைப்புக்கு கொடுப்பாங்க 1 ஏக்கருக்கு. மாநில அரசும் தனியார் துறையினும் சேர்ந்து இந்த மிஷன் மூலமா இந்த தொழில் பூங்காக்களை அமைக்கலாம். அடுத்து சமிட்ஸ், உலக தமிழ் ஆய்வு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ இந்த வருஷம் உலக தமிழ் ஆய்வு மாநாடு அப்படிங்கிறது கனடால டொரண்டோல வந்து நடக்க போகுது. ஸோ உலக தமிழ் ஆய்வு மாநாடு, உலக தமிழ் ஆய்வு மாநாடு எந்த தலைப்புலனா செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் அப்படிங்கிற பேர்ல நடக்க போகுது. அதோட நோக்கம் என்ன? இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன? நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அதாவது நம்ம மனசு எந்த பக்கத்து வேணாலும் நம்மளை இழுக்கும் போது நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம மனதை செலுத்துறது தான் உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாங்க. ஸோ அந்த லைன்ல தான் நன்றின் பால் உய்ப்பது, நல்ல விஷயங்களை நோக்கி மனதை செலுத்துவது தான் உண்மையான அறிவு அப்படிங்கிற அந்த திருக்குறள் லைனை தான் வந்து இதோடைய நோக்கமா, இந்த மாநாட்டுடைய நோக்கமாக வச்சிருக்காங்க. அக்டோபர் 15லேருந்து 18 வரைக்கும் கனடால டொரண்டோல இந்த மாநாடுங்கிறது நடக்க போகுது. நெக்ஸ்ட் சம்மிட், அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூயார்க்ல நடைபெற்றது. ஸோ இப்போ அணு ஆயுத பரவல் தடை, இந்த அணு ஆயுத பரவல் தடைனா இப்போ அணு ஆயுதம் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா அது பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் சொல்றோம். இப்போ ஒரு 3ஆம் உலக போர் வந்து அதுல வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்றாங்கன்னா இந்த உலகமே அழியக்கூடிய அளவுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அணு ஆயுதம் அப்படிங்கிறது. இப்போ அணு ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் சீனா, அமெரிக்கா, நம்ம இந்தியா, பாகிஸ்தான்லாம் இருக்கு. இந்த அணு ஆயுதம் இன்னும் நிறைய நாடுகள்ல பரவிடக்கூடாது, அணு ஆயுத பரவலை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநாடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகள்ல நடைபெற்று வருது. இப்போ 2026 வந்து அமெரிக்கால இந்த அணு ஆயுத பரவல் தடை மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த மாநாட்டுல அது இந்த பரவல் தடை சம்பந்தமா எந்த ஒரு முடிவுமே எட்டப்படலை. தொடர்ந்து ஒரு 3வது முறையா இந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எட்டப்படாம மாநாடு நிறைவடைஞ்சிருக்கு. லாஸ்டா வந்து 2022 நடந்திருக்கும் மாநாடு. அப்போ ரஷ்யா உக்ரைன் போறதுனால இது எட்டப்படலை. அதுக்கு முன்னாடி 2015 நடந்துச்சு, அப்பயுமே எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை. இந்த மாநாடு எப்பயில இருந்து நடக்குது அப்படின்னா 1995ஆம் ஆண்டுல இருந்து நடந்துட்டு வருது. இந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம்ங்கிறது எப்போ சைன் ஆச்சுன்னா 1968 சைன் ஆச்சு. இதுல எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னா 1970ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்துல 191 நாடுகள் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எதுக்காக? அணு ஆயுத பரவலை தடுக்கணும். இப்போ அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் நம்ம பார்த்தோம். அமெரிக்கா, சீனா, அப்புறம் பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ், இந்த நாடுகள்லாம் அணு ஆயுத நாடுகள் இருக்கு. இந்த நாடுகளும் இதுல சைன் பண்ணிருக்கு. அணு ஆயுதம் வச்சிருக்காத நாடுகளும் சைன் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 191 நாடுகள் சைன் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம இந்தியா சைன் பண்ணிருக்கான்னு கேட்டா கிடையாது. இந்தியா சைன் பண்ணல, பாகிஸ்தான் சைன் பண்ணல. ஆனா இந்தியாவும் பாகிஸ்தான்லயும் அணு ஆயுதம் இருக்கு. நெக்ஸ்ட் அணு ஆயுதம் வச்சிருக்கிறதா நம்பப்படக்கூடிய இஸ்ரேலும் இதுல சைன் பண்ணல, வடகொரியாவும் இதுல சைன் பண்ணல. இது வந்து எப்போ அமலுக்கு வந்துச்சு இந்த ஒப்பந்தம்னா 1970 இந்த ஒப்பந்தமானது அமலுக்கு வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் 1995 இந்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநாடுங்கிறது நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகள்ல இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருது. இப்போ 2026 நடந்த மாநாடுல இது சம்பந்தமா எந்த ஒரு முடிவுமே எட்டப்படலை. அதனாலதான் இதை பாக்குறோம் இப்போ. ஸோ அதுக்கு அடுத்து அணுசக்தி தொடர்பான முக்கியமான சரிபார்ப்பு பொறுப்புகளை பார்க்கக்கூடியதா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிறது. இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இந்த அமைப்புலையுமே
இப்போ டிசம்பர் மாதம் 31 பார்க்கும்போது 183 நாடுகள் வந்து இதுல சைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அணு ஆயுதங்கள் வாங்குறது, இதை குறைக்கிறதுக்கான பணிகள்ல ஈடுபடுது. இது அந்த சைன் பண்ணிருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு கடிவாளம் மாதிரி இருக்கு அணு ஆயுதத்தை யூஸ் பண்றத தடுக்கிறதுல. இப்போ சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுல என்ன இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் மற்ற நாடுகள் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, இவங்களுடைய அணு ஆயுத பொருட்களை வழங்கக்கூடாது. அதே மாதிரி அணு ஆயுதம் மற்ற நாடுகள் என்ன பண்ணணும்னா, அவங்க அணு ஆயுதம் வந்து தயாரிக்க கூடாது, மற்ற நாடுகள்கிட்டேருந்தும் அணு ஆயுதம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒப்பந்தம், அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம்ங்கிறது 1968 சைன் ஆனிச்சு. டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி எத்தனை லட்சம் கோடியை எட்டியது? ஆன்சர் 1.27 லட்சம் கோடியை வந்து எட்டியிருக்கு நம்ம உள்நாட்டு பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா மறுபடியும் ஸ்பீச்சில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அனில் சௌஹான் வந்து பேசியிருப்பாரு இதெல்லாம். ஸோ அதனால பார்க்குறோம். ஸோ பாதுகாப்பு ஏற்றுமதி அப்படிங்கிறது 38,000 கோடி எட்டியிருக்கு. உற்பத்தி அப்படிங்கிறது 1.27 லட்சம் கோடியை வந்து எட்டியிருக்கு. ஸோ அதுதான். நெக்ஸ்ட், நைஃப் குழுமம் வந்து பீரங்கி குண்டுகளை வந்து உற்பத்தி செய்ய போறதா தெரிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் புதிய ஊரக வேலை திட்டத்திற்கான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இப்போ 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. அதுக்கு மாற்றாக தான் புதிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் VPG ராம்ஜி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுல என்ன அம்சங்கள் இருக்கு, அதை பத்த சரியான கூற்று தான் தேர்ந்தெடுக்க போறோம். 125 நாட்கள் வேலை திட்டம். ஸோ இதுல வந்து முன்னாடி உள்ள ஸ்கீம்ல 100 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் ஆச்சு. இப்போ 125 டேஸா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மத்திய அரசு நிதியில் 60% மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் 40% ஏற்கும். இந்த ஸ்கீமுக்கு செலவாகும் இல்லையா, அந்த செலவுல மத்திய அரசு வந்து 60% செலவு அவங்க ஏற்றுக்குவாங்க. 40% நிதியை வந்து யார் கொடுப்பா? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்ட், ஃபர்ஸ்டும் கரெக்ட். வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை பகுதி மாநிலங்கள் 10% நிதியை ஏற்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% நிதியை ஏற்கும்னு பார்த்தோம் மற்ற மாநிலங்களுக்கு. இதுவே வடகிழக்கு மாநிலங்களா இருக்கு, திரிபுரா, சிக்கிம், இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்களா இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி இமயமலை பகுதி மாநிலங்களா இருக்கு அப்படின்னா, அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% நிதியை கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 10% நிதியை மட்டும் வழங்கினா போதும் அப்படின்னும் இதுல அம்சம் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து அனைத்துமே சரிதான். ஸோ VPG ராம்ஜி திட்டம் முன்னாடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டமா இருந்தது. இப்போ VPG ராம்ஜின்னு மாத்திட்டாங்க. ஜூலை 1 இது அமலுக்கு வருது. 125 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ். 60:40 அப்படிங்கிற நிதி பங்களிப்பு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையே. இதுவே இமயமலை பகுதி மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னா 90:10 அந்த விகிதத்துல வந்து நிதி வழங்குவாங்க. ஸோ அந்த ஸ்கீம் அதை பத்தி தான் இதுல இருக்கு. ஜூலை 1 இது அமலுக்கு வருது. நேஷனல் எந்த ஆண்டிலிருந்து ரோஸ்கர் மேளாக்கள் நடத்தப்படுகிறது? 2022 அக்டோபர்ல இருந்தா ரோஸ்கர் மேளாக்கள் நடத்துறாங்க. ரோஸ்கர் மேளா அப்படின்னா வேலை வாய்ப்பு திருவிழா. மத்திய அமைச்சகங்கள், மத்திய அரசு துறைகள், மத்திய அரசு பணிகள் இப்போ காலி பணியிடங்களா இருக்கு அப்படின்னா அதுக்கு அதெல்லாம் நிரப்புற வகையில இந்த வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை பெற்றுத்தரணும் அப்படிங்கிற வகையில ரோஸ்கர் மேளாக்கள் அப்படிங்கிறது நடத்தப்படுது 2022 இப்போ ஒரு 51,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில, பணி நியமன ஆணைகளை வழங்கும் வகையில ரோஸ்கர் மேளா வந்து நடத்திருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பணி நியமன ஆணைகளை வழங்கியிருப்பாங்க. 2022 இப்போ வரைக்கும் 18 ரோஸ்கர் மேளாக்கள் நடத்தப்பட்டிருக்கு. 12 லட்சம் இளைஞர்களுக்கு பணி நியமனமானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து செமிகண்டக்டர் துறையில வந்து உலக அளவுல முன்னணியில இருக்கக்கூடிய நெதர்லாந்துடைய ASML அப்படிங்கிற நிறுவனமானது டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தமானது மேற்கொண்டிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 5 நாடுகளுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போயிருப்பாங்க. அங்கே ஒப்பந்தம் சைன் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. நெதர்லாந்துல 17 ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கும். செமிகண்டக்டர், நீர்வளம், வேளாண்மை, அதிநவீன உற்பத்தி சம்பந்தமா. ஸ்வீடன்ல செயற்கை நுண்ணறிவு, எண்ம புத்தாக்கம் சம்பந்தமா சைன் ஆயிருக்கு. நார்வேல பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் ஒத்துழைப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்துல வந்து உற்பத்தி சார் எரிசக்தி அப்புறம் தொழில்நுட்ப கூட்டுறவு சம்பந்தமான ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. இத்தாலியில பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், அறிவியல் தொழில்நுட்பத்துறை சம்பந்தமா ஒப்பந்தங்கள் சைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல்
இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே எந்த ஆண்டு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமானது? ஆன்சர் இந்த வருஷம் ஜனவரி 27 தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் யூரோப் யூனியன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே வந்து சைன் ஆயிருக்கு. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னா இப்போ யூரோப் யூனியன்ல 27 நாடுகளை கொண்ட ஒரு யூனியன் தான் யூரோப் யூனியன். இப்போ அந்த 27 நாடுகளுக்குமே நம்ம இந்தியாவிலேருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் போது வரி இருக்காது. ஸோ டேக்ஸ் விதிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாரிஃப் வந்து போட மாட்டாங்க. அதே மாதிரி அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர பொருட்களுக்கும் டேக்ஸ் பெரும்பாலான பொருட்களுக்கு 97%, 98% அந்த மாதிரியான பொருட்களுக்கு டேக்ஸ் இருக்காது. அப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ அதுதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்கிறோம். இப்போ யூரோப் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இந்த வருஷம் ஜனவரியில் வந்து சைன் ஆயிருக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. அந்த 27 நேஷன் சேர்ந்ததானே யூரோப் யூனியன் பார்த்தோம். அதில் ஒன்று தான் எஸ்டோனியா அப்படிங்கிறது. எஸ்டோனியா 1991 சுதந்திரம் அடைஞ்சது. அது சுதந்திரம் அடைந்ததுலேருந்தே இதை நாடாக அங்கீகரிச்சதுல நம்ம இந்தியா வந்து ஒரு நாடாக இருக்குன்னு சொல்லி இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால பார்க்குறோம். அடுத்து 2026 பிப்ரவரியில் வந்து இந்தியாவில் ஏஏ மாநாடு, செயற்கை அறிவு உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்தியாவுக்கும் இப்போ யூரோப் யூனியனுக்கும் இடையே வந்து சைன் ஆயிருக்கே ஒப்பந்தம், அதுதான் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒப்பந்தம் வந்து அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா யூரோப் யூனியனுக்கும் ஏன்னா நிறைய நாடுகளோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஓமன் கூட, அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம் கூட, நியூசிலாந்து கூட, ஆஸ்திரேலியா கூட எல்லாம் சைன் பண்ணியிருக்கோம். எல்லா ஒப்பந்தத்தையும் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தாயின்னு சொல்லிட்டு யூரோப் யூனியனோட மேற்கொண்ட ஒப்பந்தத்தை தான் சொல்றாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா 93% இந்திய பொருட்களுக்கு இந்த யூரோப் யூனியன் நேஷன்ஸ்ல நமக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது இருக்கு. வரி விலக்குனா நோ டாக்ஸ்ன்னு அர்த்தம், டாரிஃப் இருக்காது. அடுத்து அவார்ட்ஸ். பத்ம விருதுகள் எந்த துறைகளில் சிறந்த பங்களிப்பை வழங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஸோ அனைத்துமே கலை, அறிவியல், மருத்துவம், விளையாட்டு, இலக்கியம், கல்வி, சமூக சேவை, பொதுப்பணி, வர்த்தகம், தொழில், குடிமைப்பணி. ஸோ இது எல்லாமே சிறந்த பங்களிப்பு இந்த எல்லா துறைகளிலும் மேற்கொள்ளக்கூடிய பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பத்ம விருதுகள்னா பத்ம விபூஷன், பத்மபூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ. பத்ம விபூஷன்ங்கிறது 2வது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அப்புறம் பத்மஸ்ரீ அப்படிங்கிறது 4வது ஹையஸ்ட், பத்மபூஷன்ங்கிறது 3rd. இப்போ வந்து 5 பேருக்கு பத்ம விபூஷனும் 13 பேருக்கு பத்மபூஷனும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ, மொத்தமா 131 பேருக்கு பத்ம விருதுகளை இந்த வருஷம் குடியரசு தின விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதுல ஒரு சில பேருக்கு வந்து இப்போ விருதுகளை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கட்டமா 66 பேருக்கு வந்து இந்த விருதுகளை வழங்குறாங்க. மொத்தமா 131 பேர்ல 66 பேருக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்றாங்க. இந்த விருது கலை, சமூக சேவை, பொதுப்பணி, பொறியியல், குடிமைப்பணி இந்த மாதிரி துறைகள்ல சிறந்த பங்களிப்பை நல்கியவங்களுக்கு தான் வழங்குறாங்க. 5 பேருக்கு பத்ம விபூஷன், 13 பேருக்கு பத்மபூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ, மொத்தமா 131 பேருக்கு விருது. அதுல தமிழ்நாட்டிலேருந்து 13 பேர் விருது பெறாங்க. பத்மபூஷன் வந்து 2 பேரு, SKM மயிலானந்தன், அப்புறம் KR பழனிசாமி. அடுத்து பத்மஸ்ரீ விருது ஒரு 11 பேருக்கு கொடுக்குறாங்க. யார் யாருன்னா HV ஹண்டே, சிவசங்கரி, V காமகோடி, ரஞ்சனி பாலசுப்ரமணியன், காயத்ரி, இவங்க 2 பேருக்கும். அடுத்து காயத்ரி பாலசுப்ரமணியன், K ராமசாமி, K விஜயகுமார், அடுத்து ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன், கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசன், நெக்ஸ்ட் R கிருஷ்ணன், ராஜஸ்தபதி, காளியப்ப கவுண்டர், மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவத்சலம், இவர் வந்து புதுச்சேரி, சிலம்பம் பயிற்சியாளர் K பழனிவேல், இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டானாங்ல, வியட்நாம்ல டானாங்ல தான் ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி. U23னா Under 23, 23 வயதுக்கு உட்பட்டவங்க பங்கேற்கக்கூடிய மல்யுத்த போட்டி. இதுல இந்தியாவிலேருந்து 3 பேர் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்க்கலாம். இப்போ மகளிருக்கான 68 கிலோ பிரிவுல மார்சி லேத்தர் வந்து கோல்டு மெடல். அடுத்து மகளிர் 76 kgல வந்து காஜல், மென்ஸ் 63 kgல சுமித் வந்து கோல்டு மெடல். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்லாம். பிரெஞ்சு கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் லென்ஸ் அணி. லென்ஸ் அணி வந்து ஃபைனல்ஸ்ல நைஸ் அணியை வீழ்த்தி லென்ஸ் அணி சாம்பியனா இருக்காங்க.
பிரெஞ்சு கோப்பை கால்பந்து போட்டியில் லென்ஸ் அணி சாம்பியன். நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். எபோலா பாதிப்பு நாடுகளுக்கு தேவையற்ற பயணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வலியுறுத்திருக்காங்க. ஏன்னா எபோலா இப்போ உகாண்டா, காங்கோ குடியரசு நாடுகள்ல பரவிட்டு வருது. பக்கத்தில் உள்ள ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சப்படுது. அதனால அந்த மாதிரி பாதிப்புள்ள நாடுகளுக்கு நீங்க பயணம் மேற்கொள்ள வேணாம்னு சொல்லிட்டு இந்தியர்களை எச்சரிச்சிருக்காங்க. அடுத்து பெட்ரோல் டீசல் விலை 9 நாட்கள்ல இப்போ 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற காரணத்தை நீங்க சொல்லுங்க. அடுத்து உலக நலனுக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து நெருங்கி பணியாற்றும் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒப்பந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. இது விரைவில் சைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து தமிழ்நாடு மருத்துவத்துறையில ஒரு 3 பணியிடங்கள், அதுக்கு 3 பணிகளுக்கு 3% விளையாட்டு இடஒதுக்கீடு அப்படிங்கிறதானது இருக்கும். அது கீழே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். 24th and 25. அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு பாலிட்டி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஹிஸ்ட்ரி பேட்ச் 27, 29ல உங்களுக்கு எக்கனாமி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஷெடியூல் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தாய்மானவர் திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது? முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். பவ்யா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? 100 தொழிற்பூங்காக்கள் அமைத்தல். உலக தமிழ் ஆய்வு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கனடா. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான 5ஆம் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூயார்க். உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி எத்தனை லட்சம் கோடியை எட்டியது? ஆன்சர் 1.27 லட்சம் கோடி. புதிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். 125 days ஒர்க்கிங் டேஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் 40%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% நிதியும் கொடுப்பாங்க. வடகிழக்கு மாநிலங்களா இருக்கு, இமயமலை பகுதியை சேர்ந்த மாநிலங்களா இருக்கு அப்படின்னா அந்த மாநிலங்கள் 10%, 90% ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிதி பங்களிப்பு வழங்குவாங்க. எந்த ஆண்டிலிருந்து ரோஸ்கர் மேளாக்கள் நடத்தப்படுகிறது? 2022 இந்த வேலை வாய்ப்பு திருவிழாக்கள் நடத்தப்படுது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே எந்த ஆண்டு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமானது? இந்த வருஷம் ஜனவரி 27 தான் சைன் பண்ணியிருப்பாங்க. அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுது. அடுத்து பத்ம விருதுகள் எந்த துறைகளில் சிறந்த பங்களிப்பை வழங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது? மேற்கண்ட அனைத்துமே கலை, அறிவியல், மருத்துவம், விளையாட்டு, இலக்கியம், கல்வி, சமூக சேவை, பொதுப்பணி, வர்த்தகம், தொழில், குடிமைப்பணி. ஆசிய U30 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டானாங்ல நடந்தது. பிரெஞ்சு கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் நைஸ் அணி. லென்ஸ் அணி தான் சாம்பியனா இருப்பாங்க, நைஸ் அணியை வீழ்த்தி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.